ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுறான் அவன். ஊருக்காரனுங்க நிற்கிற தோரணையை பார்த்தா ஏதோ ஆதாரம் கிடைச்ச மாதிரி இருக்கு. கண்டிப்பாக இருக்காதரா. நம்ம கெத்தை மட்டும் விட்டுறவே கூடாது. அது மட்டும் இல்லைடா, ஏறி எகத்தளமாக பேசினாதான் நம்ம பேச்சு எடுபடும். சரி வா பார்த்துக்கலாம். என்னையா காலங்காத்தால போனை பண்ணி என்னென்னமோ பேசுற? இந்த ஊருக்குள்ள நானும் ஒரு பெரிய மனுஷன் தான்யா. அந்த நினைப்பை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எதுவா இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசணும். ஆமா, எதுக்கு என்ன பஞ்சாயத்துக்கு வர சொன்ன? என்ன விஷயம்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி சும்மா நடிக்காத கழிவறதா. நீ என்ன பண்ணன்னு ஊருக்கே தெரிஞ்சுதான் நாங்க எல்லாரும் கூடி இருக்கோம். சிதம்பரையா குடும்பத்து மேல இருக்கிற பகையை தீர்த்துக்க இப்படி ஒரு இனத்தனமான வேலையை பாப்பன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐயா, இவனுங்க கிட்ட எல்லாம் வாயால பேசிட்டு இருக்க கூடாது. ஈட்டி எடுத்து நடுமண்டையில நச்சுன்னு இறக்கிடணும். டேய் சும்மா நிறுத்துறா. என்னமோ இந்த ஊர்ல நீ ஒருத்தன் தான் ஆம்பளை மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன எங்க ஈட்டிலாம் நச்சுன்னு இறங்காதா? கிழிச்ச ஆம்பளைனா எதுவா இருந்தாலும் ஒத்தைக்கு ஒத்த நேருக்கு நேர் நின்னு மோதி பாக்கணும்டா. அதை விட்டுட்டு ஒன்னா மாதிரியும் உங்க அப்பா மாதிரியும் முதுகுக்கு பின்னாடி குத்த கூடாது. கதிரு, பஞ்சாயத்துல பேசிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் அமைதியாயிரு. என்ன அமைதியா இருக்கு சொல்றீங்க? தப்பு பண்ணிட்டு பஞ்சாயத்துல வந்து நின்னதுக்கு அப்புறம் பெரிய உத்தமனுங்க மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. பாத்துட்டு கம்முன்னு இருக்க சொல்றீங்களா? சரிப்பா, கொஞ்சம் அமைதியாயிரு. பேசுறாங்கல்ல, கொஞ்சம் பொறுமையாயிரு. ஏய் வாடா, இப்பவே இங்கேயே உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் இருக்கிற பகையை முடிச்சிருவோம். ஈட்டி எடுத்து இறக்குனா யார் இறக்குனாலும் இறங்குன்னு சொன்னல. நீ எடுத்துட்டு வா, நானும் எடுத்துட்டு வரேன். எவன் இறக்குறான்னு பாப்போம். சும்மா நிறுத்துறா. உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிற. இந்த பெரிய மனுஷங்களா ஏதோ பஞ்சாயத்துன்னு சொல்லி வர சொல்லிட்டு இந்த சில்வன் எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதுக்குதான் நீங்க வர சொன்னீங்களா? வேற எதுக்குடா வர சொல்லி இருக்காங்க? கதிரு, அவனுக்கு சரி சமமா பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஊர்க்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க நியாயத்தை பேசட்டும். கொஞ்சம் அமைதியாயிரு. கழிவறதா 4 வார்த்தை உன்னை கடுமையா பேசினதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருது. பாவத்தை பண்ணிட்டு பழைய தூக்கி அவங்க மேல போட பாத்திய. நீ பண்ணது எந்த வகையில நியாயம்? யோ, ஏதாவது சொல்லிட்டு போறேயா? ஏதோ பாவத்தை பண்ண பழிய பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன பண்ண? எதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூப்பிட்டு இருக்கிறீங்க? யாரு பிராது கொடுத்தது? என்ன வழக்கு? அதை போல சொல்லுவீங்களா? அதை விட்டுட்டு சும்மா வள 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 வளன்னு பேசிக்கிட்டு எங்களையும் வர சொல்லிட்டு. ஐயா, இந்த ஊருக்கே தலைவர் நீங்க. உங்க மேல மரியாதை வச்சுதான் இந்த பிராத கொடுத்திருக்கேன். என் வீட்டுல கூட என் பேத்தி போலீஸ்காரியா இருக்கா. அவன் மூலமா போலீஸ்ல புகார் கொடுத்தா இவனை ஜெயில தள்ளி கழுவிங்க வச்சிருவா. இந்த பஞ்சாயத்தை கூட்டினதே இந்த பிரச்சனைக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டணுங்கிறது தான். இந்த கலிவரதம் செஞ்ச தப்புக்கு தகுந்த தண்டனை கொடுத்து ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். பாத்தியாயா, பெரிய மனுஷங்கிறது இதான். நீ அவங்களுக்கு பண்ணதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த. எங்களுக்கே இவ்வளவு கோவம் வருது. ஆனா சிதம்பரம் ஐயா இவ்வளவு நடந்த பொறுமையா இருக்காரு. ஊருக்கே நல்லது நினைக்கிற மனுஷன். ஏதோ போராத காலம். அவங்க குடும்பத்துல நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு. அந்த பையன் ஆதரவு இல்லாதவன்னு சொல்லாம பொய் சொல்லி கல்யாணம் பண்ணதும் உண்மை தெரிஞ்சு ரங்கநாயகி கோவப்பட்டு அவரை வீட்டுக்குள்ள சேர்க்காம இருந்ததும் ஊரறிஞ்ச விஷயம்.